Hi friends, நான் தான் கோகுல். இந்த வீடியோவில் நம்ம வந்து டெஸ்ட் 17ஓட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய குடியரசுத் தலைவரின் தகுதிகள் மற்றும் தேர்தல் முறைகள் குறித்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர் கிளியர்லி டிஃபைன்ட் அண்டர் த ஆர்டிகல் 52 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 52 பார்த்தீங்கன்னா வெறுமனே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 58 வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அதுவே அவரோட கண்டிஷன்ஸ்லாம், ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 59, ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து 58. ஸோ இது வந்து தப்பு. ஸோ 1 எலிமினேட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஏவும் சி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2 வந்து கரெக்ட் தான், டிஃபால்ட்டாக தெரியுது. அப்போ 3 மட்டும் தான் பார்க்கணும். சரி ஓகே. சரி ஓகே. சயின்ஸ் ஸ்டேட்மெண்ட், த கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் 3rd years ஆஃப் ஏஜ்ன்றாங்க. இது கரெக்ட் தான், ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, கவர்னர் இந்த 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கணும், ஓகேங்களா? அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆகிறதுக்கு அவர் வந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான், ஓகேங்களா? 3rd ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் சென்ட்ரல், ஸ்டேட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆர் எனி அத்தாரிட்டி அண்டர் தேர் கண்ட்ரோல் இஸ் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கண்டஸ்டிங்கிறாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான், ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லாம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஆர்டிகல் 59, ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓகேங்களா? 2வது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பேரிங் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் இன்கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. சரி ஓகே. சம்மனிங் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் டிசால்விங் த லோக்சபா இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட்ன்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவதும் மக்களவையை கலைப்பதும் குடியரசுத் தலைவரின் ஆட்சித்துறை அதிகாரமாகும்ன்றாங்க. இது தப்பு, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் பவர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும்ல, யூடிஸ். ஸோ அந்த யூடிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறது கவர்னர் மூலிமா. ஸோ அது இருக்கட்டும். அப்புறம் வேறு என்னது, அந்த பாலிசிஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 77 வந்து இருக்கும்ல, எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட நேமில் தான் எடுக்கப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் எல்லா இதுக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்லேருந்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் வந்து பண்ணுவார்ல பிரைம் மினிஸ்டரு, அப்புறம் வேறு யார் மினிஸ்டர்ஸு, இவங்களாம் அப்பாயிண்ட் பண்ணுறல அட்டார்னி ஜென்ரல். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயிண்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் தான் வரும், ஓகேங்களா? ஸோ இதுதாங்க தப்பு. மற்ற எல்லாமே கரெக்ட் தான், ஓகேங்களா? பிசிடி எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இது வந்து தப்பு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த அப்பாயின்மெண்ட்னு சொல்லும்போது ஒன்று சொல்லணும், எல்லா அப்பாயின்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து வந்துடாது. பிரைம் மினிஸ்டரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, எம்பிஸு, அட்டார்னி ஜென்ரலு, இவங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவில் தான் வரும். இந்த யூபிசி சேர்மனி எல்லா அப்பாயின்மெண்ட்டும். ஆனால் இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சிஜேஏ வந்து அப்பாயின்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் பவர்ஸ்லேருந்து வரும், ஓகேங்களா? ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். 3வது, consider the following statements regarding the office and qualifications of Vice President of India. Okay. Like the Constitution of the USA, the Indian Constitution provides for the office of Vice President. இது கரெக்ட் தான். நம்ம வைஸ் பிரசிடென்ட் மாடல் வந்து யூஎஸ்ஏவோட வைஸ் பிரசிடென்ட் மாடல் தான் இது, ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். திஸ் ஆஃபீஸ் மேண்டேட்டட் அண்டர் த ஆர்டிகல் 63 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இந்த கண்ட்ரின்றாங்க. இதுவும் கரெக்ட் தான், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் தான் இந்த ஆர்டர் ஆஃப் இதில், ஓகேங்களா? பிரசிடென்ட்ஸில் ஃபஸ்ட் வந்து பிரசிடென்ட், 2வது வந்து வைஸ் பிரசிடென்ட், 3வது வந்து பிரதமர், 4வது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர், ஓகேங்களா? ஸோ இவர் தான் 2வது, கரெக்ட் தான், ஓகேங்களா? கேண்டிடேட் கண்டஸ்டிங் ஃபார் திஸ் ஆஃபீஸ் மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் 35 years, ஓகேங்களா? கவர்னரு, பிரசிடென்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வைஸ் பிரசிடென்ட், இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 35 years தான். அண்ட் மஸ்ட் பி குவாலிஃபைடு ஃபார் தி எலெக்ஷன் அஸ் எ மெம்பர் ஆஃப் லோக்சபான்றாங்க. இதுதான் தப்பு. பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பியாக குவாலிஃபை ஆகிற அந்த தகுதிஸ் வந்து அவருக்கு வந்து இருக்கணும், ஓகேங்களா? ஆனால் அதுவே வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட எம்பியாக குவாலிஃபை ஆகிற தகுதி வந்து அவருக்கு இருக்கணும், ஓகேங்களா? தகுதி இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது, ஓகேங்களா? ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புங்களா? ஸோ இந்த 3rd வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இதிலே கண்டுபிடிச்சலாம் ஆப்ஷன் பி தான், ஓகேங்களா? 4வது ஸ்டேட்மெண்ட், ஷி மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டிஸ்ன்றாங்க. அண்டர் த கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டிஸ், இதெல்லாம் கரெக்ட் தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். சரி ஓகே. 4வது, who remarked that the prime minister is the first among equals and the keystone of the cabinet arc. இது ஆக்சுவலாக தனித்தனியாக கூட கேட்கலாம். யார் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொன்னதுன்னு கேட்கலாம். எல்லாம் இது கேட்கலாம், கீஸ்டோன் ஆஃப் த கேபினெட் ஆர்க் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை சொன்னது யாருன்னு கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் மார்லி அவர் தான் சொல்லிருப்பார், ஓகேங்களா?
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அது வந்துட்டுனா லாஸ்ட்க்கு வந்து என்ன சொல்கிறப்பாருன்னு வந்துட்டுனா பிவோட் அரௌண்ட் விச் த என்டையர் கவர்மெண்ட் மிஷனரி ரிவால்வ்ஸ்ன்றாங்க. ஸோ இவர் தான் இந்த சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா. இவர் சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் மிஷனரியும் ரிவால்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்க்கு இன்னொன்று சொல்கிறப்பார், கீ ஸ்டோன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறப்பார். ஸோ கீ ஸ்டோன் ஆஃப் த கேபினட் ஆர்க் அப்படி வந்துச்சுன்னு வந்துட்டுனா அது வந்து இவர் லார்ட் மார்லி. அதே பார்த்தீங்கன்னா கீ ஸ்டோன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இப்படி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்கி. ஓகேங்களா. சரி, ரைட். அஞ்சாவது, Article 75 of the Indian Constitution provides detailed notes and criteria in the specific selection and qualification procedure of the Prime Ministerன்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும், இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கணும்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் மென்ஷனே பண்ணல. ஓகேங்களா. ஆர்டிகல் 75 என்ன சொல்லிருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் தான் சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆர்டிகல் 75 சொன்னது தப்பு, எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ ஏ ஃபால்ஸு, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இது. ஓகேங்களா. ரீசன் வந்து கரெக்டாக தெர் இஸ் அந்த ரீசன் தனிப்பட்ட முறையில் கரெக்டு. தெர் இஸ் நோ ஃபிக்ஸ்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் டென்யூர் ஸ்பெசிஃபைட் ஃபார் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வித்தின் த டெக்ஸ்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்றாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புகிற வரைக்கும் அவர் வந்து இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஆறாவது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஸோ பிஎம்ஓ இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1947. ஓகேங்களா. 1947 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. 1947 கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து பிஎம்எஸ்ன்னு கொண்டு வந்திருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட். ஓகேங்களா. அதே 1977 அது வந்துன்னா பிஎம்ஓன்ற அந்த பேர் வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ மோரார்ஜி தேசாய் பீரியடில். ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இஸ் ஸ்டாட்யூட்டரி அப்படின்றாங்க, சட்டப்பூர்வ ஆணையம்லாம் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பாடியும் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து இது மென்ஷனும் போட்டுருக்க மாட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சட்டம் போட்டு இது வந்து கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு, சட்டம் போட்டுலாம் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து தப்பு தான். ஓகேங்களா. ஸோ 1 நாள் வெயிட் பண்ணுறேங்க, இதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்னு. ஓகேங்களா. சரி, ரைட்டு. திஸ் ஆஃபீஸ் ஹோல்ட்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் கரெக்ட் தான். ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1947 வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி அன்டில் த இயர் ஆஃப் 1977ன்றாங்க. பார்த்தீங்களா. ஆக்சுவலி இதுவும் தப்புங்க. ஆக்சுவலாக ஏன்னா 1997 கிடையாது, 1977. ஓகேங்களா. ஸோ இதுவும் தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி டிசைடட் பை த பிரைம் மினிஸ்டர்ன்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டிசைடட் பை பிரின்சிபல் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரில். ஓகேங்களா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலாக நான் எப்படி இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 214 தான் வரணும். ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் வந்து 214. சரி, ஓகே. ஏழாவது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஸ்ட்ரக்சர் அண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 74 ஆஃப் த 74 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், there shall be a council of ministers with the prime minister at there to aid and advise the presidentன்றாங்க. இது கரெக்டாக. ஓகேங்களா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வித் பிரைம் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் த பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 கேட்டகரிஸ். அதாவது வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உயர்ந்தபட்ச மினிஸ்டர்ஸ் அவங்க தான். ஓகேங்களா. இம்பார்ட்டண்டான இது வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து மற்ற மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. அதே டெபுட்டி மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படி கீழே வந்து இருப்பான். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஐடென்டிக்கல் ரேங்க்ஸ், சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு ஆல் தீஸ் 3 கேட்டகரிஸ் மினிஸ்டர்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலாக ஐடென்டிக்கல் ரேங்க்ஸ்லாம் கிடையாது. யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரேங்க்கு, ஒரே மாதிரி சேலரி, ஒரே மாதிரி அலவன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர் ஒரு படிக்கு மேலே எல்லாத்துக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ். ஓகேங்களா. அந்த ஹைரார்கி வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஐடென்டிக்கல் ரேங்க்கு, சேலரி இதெல்லாம் வராது. ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்புங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேறு இது ஹைரார்கியில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா. கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் டாப் லெவல் பாலிசி டிசிஷன் மேக்கிங் வைல் த அதர் 2 கேட்டகரிஸ் ஹோல்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. இது கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1214. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எட்டாவது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஷேடோ கேபினட் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஷேடோ கேபினட்ன்றது பார்த்தீங்கன்னா யூகேல மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவிலேருந்து கிடையாது. த ரூலிங் பார்ட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஃபார்ம்ஸ் திஸ் கமிட்டி வித் இட்ஸ் மெம்பர்ஸ் டு எக்ஸமைன் த அஃபேர்ஸ் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட்றாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக ரூலிங் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அப்போசிஷன் பார்ட்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு கேபினெட் வச்சுருப்பாங்களே,
அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டுனா எதிர்கட்சி தலைவரும் வந்துட்டுனா எதிர்கட்சி வந்துட்டுனா ஒரு கேபினெட் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ரூலிங் பார்ட்டிலேருந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இருக்காங்கன்னா எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ்லேருந்து என்னென்ன தப்புலாம் இருக்கோ அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஷேடோ கேபினெட்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்கள அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க வந்து சட்டப்பூர்வமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பாடி இது. ஓகேங்களா? நம்ம இந்தியாவிலேருந்து இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க தப்பு. ஆக்சுவலாக ரூலிங் பார்ட்டி கிடையாது, ஆப்போசிஷன் பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? மற்றதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா? சரி, ரைட். 9வது, which of the following statements regarding the kitchen cabinet is correctனு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது கிச்சன் கேபினெட்ன்றது யாருமே கிடையாது. இந்த பிரைம் மினிஸ்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேபினெட் மினிஸ்டர்ஸு, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கேபினெட். ஓகேங்களா? சரி, ரைட். இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி கமிட்டின்றாங்க. இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டே தப்பு. இட் இஸ் அன் அஃபிஷியல் பாடி தட் ஆப்ரேட் ஸ்ட்ரிக்ட்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் அவுட் சைட் த கேபினெட் ஃப்ரேம் ஒர்க்குன்றாங்க. ஆக்சுவலாக ஓகே, இது இருக்கட்டும், ஓல்டு வைப்போம். ஆல்தோ இட்ஸ் அன் இன்ஃபார்மல் குரூப், இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ டிஃபேக்டோ அண்ட் ரியல் சென்டர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர். இதுதாங்க கரெக்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ அதிகாரம்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் குரூப்னு சொல்கிறது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான இந்த நாட்டில் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் கேபினெட் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முக்கியம். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ளேயே முக்கியமான மினிஸ்டர்ஸும் அப்புறம் இந்த பிரைம் மினிஸ்டரோட இந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் இருக்கிறது தான் கிச்சன் கேபினெட். ஓகேங்களா? ஸோ நாட்டை ரூல் பண்ணுறதே அவங்க தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 10வது, அனலைஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த டென்யூர் அண்ட் சேலரி ஆஃப் த கவர்னர் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஆஸ் பர் த ஆர்டிகல் 156, த டென்யூர் ஆஃப் த கவர்னர் இஸ் 5 years. ஹவவர் ஈசி கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் அட் எனி டைம் ஒன்லி பை த பார்லிமெண்ட்ன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா? பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க அவரோட டேர்ம். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் வந்து விரும்புகிற வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்லேருந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 வந்து தப்பு. ஓகே. 2வது, த அப்சல்யூட் பவர் டு ட்ரான்ஸ்ஃபர் அ கவர்னர் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் இஸ் சோன்லி வித் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றாங்க. இதுவும் தப்பு. பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? ஸோ 2 எலிமெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? த கவர்னர் ரிசீவ்ஸ் எமால்மெண்ட்ஸ் அண்ட் சேலரிஸ் ஆஸ் டிட்டர்மைன்ட் அண்ட் ஃபிக்ஸ் டைரக்ட்லி பை த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்றாங்க. இதுவும் தப்பு. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட சேலரி, அவரோட அலோவன்ஸு, ஓகேங்களா, அலோவன்ஸஸ், எமால்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட். ஓகேங்களா? பார்லிமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்லிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டேட்டோட இதுலேருந்து தான் போவோம் அந்த இது. ஓகேங்களா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட்லேருந்து தான் போவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு தான். அப்போது எஞ்சி இருக்குது என்னது 4வது மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஆல்தோ த நார்மல் டென்யூர் ஆஃப் த கவர்னர் இஸ் 5 years, ஈசி கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த ஆஃபீஸ் அட் எனி டைம் பை பிரசிடென்ட்ன்றாங்க. இது கரெக்ட் தான். 4வது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகல் 156 சொல்லியிருப்பாங்க அவரோட டேர்ம். ஓகேங்களா? 11, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அசோசியேட்டட் வித் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட். ஓகே. ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜெனரல் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 177 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலான அந்த இது பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவையிலையும் கலந்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேசலாம், ஆனால் ஓட்டு மட்டும் போடக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுத்துருக்காங்களா? ஸோ ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இந்த ப்ரொசீடிங்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலாக இது கரெக்டு. ஓகேங்களா? இது வந்து கரெக்டு. வைல் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஈஸி அண்ட் ரைட் டு ஓட்டுன்னு கொடுத்துருவாங்க பாருங்க. இதுதாங்க தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேச முடியும், அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஆனால் ஓட்டு மட்டும் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ 2 வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ எது எனக்கு கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 1 வந்து கரெக்டுங்களா? ஸோ ஏ, டி வந்து எலிமினேட் பண்ணிடலாம். 2 வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் இது 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். த கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ஃபிக்ஸ் எனி டெஃபினேட்டிவ் டென்யூர் ஆஃப் த அட்வொகேட் ஜெனரல். அவர் வந்து ஆட்சியர் வரைக்கும் அவரும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நாள் வந்து சிஎம் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அது வரைக்கும் அவரோட ஆட்சி வந்து தொடரும், இவரோட இது பதவி வந்து தொடரும். ஓகேங்களா? 12வது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். வென் காமராஜர் அசியூம்டு ஆஃபீஸ் அஸ் சீஃப் மினிஸ்டர் he was a member of the மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றாங்க. இது தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமில் ஒரு எம்பியாக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு எம்பியாக இருந்திருப்பார். அது ரிசைன் பண்ணிட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ இருப்பார். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. ஸோ 1 தப்புங்க இது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து கரெக்ட் தான். ஆஃப்டர் பிகம் த சிஎம் he retained ராஜாஜிஸ் கேபினட் as it was without any major changes. ஆக்சுவலாக இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜிக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல் வந்து மோதல் இருந்தாலுமே
ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாஜோட அமைச்சரவை அப்படியே ஏற்றிருப்பார் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1953 வந்து பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம் வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியம் ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த இதுவே கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதே மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்திருப்பார்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியம் தான் ஓகேங்களா. அப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து அந்த ராஜாஜி கேபினெட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருப்பார். யாரையும் பார்த்தீங்கன்னா நீக்கவோ இல்லைனா பதவி மாற்றம் பண்ணுவோம், அந்த இலாக்காக்கெல்லாம் மாற்றுவோ அது எதுவுமே பண்ணுற மாட்டார் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. சரி ரைட். அடுத்து 13வது. டியூரிங் காமராஜர்ஸ் ரூல் த மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ மாஸ் எஜுகேஷன் மூவ்மெண்ட் வித் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். கரெக்ட் தான். காரணம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சுந்தரவதிவேலு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கே வெங்கட சுப்பிரமணியன் ஒர்க்டு டுகெதர் வித் பப்ளிக் அஸ் அ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ரெண்டுமே கரெக்ட் தான். 14. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த 1955 ஆவடி காங்கிரஸ் செஷன். ஓகே. ஸோ சீஃப் மினிஸ்டர் காமராஜர் presided over the 60th ஜெனரல் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் அட் ஆவடின்றாங்க. இது தப்பு ஓகேங்களா. யூஎன் டபார் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிசைட் வந்து பண்ணிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டே தப்பு தான் ஓகேங்களா. ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 2 சரி ஓகே. த வென்யூ ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் நேம்டு சத்யமூர்த்தி நகர். ஸோ இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா. கரெக்டு தான். மார்ஷல் டிட்டோ த பிரசிடென்ட் ஆஃப் யூகோஸ்லாவியா அட்டெண்டட் திஸ் செஷன் அஸ் அ ஸ்பெஷல் இன்வைட்டின்றாங்க. இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் நாமோட ஃபவுண்டர்ஸ் வந்து இருப்பாங்களே, டிட்டோ அப்புறம் குவாமே. ஸோ அதில் வந்து இவரும் வருவார் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. 15வது. வித் ரெஃபரன்ஸ் டு த ரெசல்யூஷன் ஆன் த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி பாஸ்ட் த ஆவடி காங்கிரஸ் செஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். திஸ் ஹிஸ்டாரிக் ரெசல்யூஷன் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை காமராஜர் அண்ட் செகண்டட் பை நேருன்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணது தான் இந்த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி இருக்குல்ல, அது வந்து ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு, அது வந்து வழிமொழிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டே தப்பு தான். ஸோ 1 வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. 2, 3 இருக்குங்களா. சரி 3 வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ 2 மட்டும் கரெக்டாக இல்லையான்னு பார்த்தா போதும் ஓகேங்களா. ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் சொசைட்டி இஸ் த கோர் எசன்ஸ் ஆஃப் திஸ் பாலிசின்றாங்க. இது கரெக்ட் தான். நம்ம ஃபாலோ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. 16வது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த காமராஜ் ரூல் தமிழ்நாடு செக்யூர்ட் த செகண்ட் பொசிஷன் இன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வித்தின் இந்தியா கிரியேட்டிங் அண்ட் எக்கனாமிக் மிராக்கிள்ன்றாங்க. இது கரெக்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா அதுதான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவு டெவலப் ஆகிருக்காது. இவர் வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலே வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம வந்து செகண்ட் பொசிஷன் வந்து வந்திருப்போம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்ம கூட வந்து பார்த்துருப்போம்னா அந்த துர்காப்பூர் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகே அசிஸ்டன்ஸ் மூலிமா அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களே, அந்த சோட்டா நாக்பூர் பீரியடில் அந்த சோட்டா நாக்பூர் ஏரியாவில் அவ்வளோ இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ்லாம் ஓகேங்களா. ஸோ அந்த துர்காப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹப்பாக இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு தமிழ்நாடு வந்து 2வது வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ இவரோட ஆட்சி காலத்தோட முடிவில் தான் ஓகேங்களா. அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணிருப்பார். ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. பிஃபோர் காமராஜர் பிகேம் சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால் were the leading states in industrial growth during his tenure. தமிழ்நாடு pushed மகாராஷ்டிரா behind to attain this rankன்றாங்க. ஸோ தமிழ்நாடு pushed மகாராஷ்டிரா behind to attain this rankன்றாங்க பார்த்தீங்களா. இதுதான் தப்பு. வெஸ்ட் பெங்காலை பின்னுக்கு தள்ளி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேவா. வெஸ்ட் பெங்கால் வந்து ஃபஸ்ட் இருக்கும், தமிழ்நாடு வந்து 2வது இருக்கும், 3வது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட் இருக்கும், தமிழ்நாடு வந்து செகண்ட் இருக்கும், 3வது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா. 17வது. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டெக்னாலஜிக்கல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் டியூரிங் காமராஜ் டென்யூர். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி கரெக்ட் தான். ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து மெட்ராஸ் கரெக்ட் தான். ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி NIT ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும்ல NIT, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், திருச்சி தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. 18. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த எஜுகேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் காமராஜ் எரா ஆர் ட்ரூ. ஸோ எது கரெக்டானு கேட்டிருக்காங்க. டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல் த எஜுகேஷனல் growth லிட்ரஸி growth வாஸ் 7%ன்றாங்க. இது கரெக்டாக ஓகேங்களா. 1951 கிட்டத்தட்ட வந்துட்டுனா 100ல் 7 பேர் தான் படிச்சிருக்காங்க இந்தியாவில் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். படித்ததில்லை எழுத படிக்க தெரிஞ்சவங்க 7 பேர் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. வைல் தேர் வர் 12,000 schools during ராஜாஜிஸ் ரூல் 27,000 schools function in good condition during காமராஜ் ரூல்ன்றாங்க. இது கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் 12,000 தான் இருக்கும், அது வந்து 27,000 பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஸோ சரி ஓகே. டு எலிமினேட் த லேக் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு நியூ ஸ்கூல்ஸ் வேர் ஓப்பன் இன் வில்லேஜஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் ஓவர் 500 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் 500 கிடையாது 300 ஓகேங்களா. ஒவ்வொரு 300 பேர் கொண்ட பாப்புலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ஸ் ஓகேங்களா. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் ஓகேங்களா.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, 1 and 2 தான் கரெக்ட். ஓகேவா. 19, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த இரிகேஷன் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டட் டியூரிங் காமராஜ் டென்யூர். ஓகே, பவானி, மணிமுத்தாறு, வைகை, சாத்தனூர் அண்ட் நெய்யாறு டேம் ப்ராஜெக்ட்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் டியூரிங் இஸ் ரூல்ன்றாங்க. இதெல்லாம் கரெக்ட் தான். த பரம்பிக்குளம் ஆலியார் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வாஸ் தி ரிசல்ட் ஆஃப் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் பிட்வீன் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகான்னு கொடுத்துருக்கான் பாருங்க. இதுதான் தப்பு. தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா. 20, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த அக்ரிகல்ச்சரல் லெஜிஸ்லேட்டிவ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் காமராஜ் டென்யூர். ஓகே, த மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அண்ட் மெட்ராஸ் கல்டிவேட்டிங் பிளான்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேர் போத் சிக்னிஃபிகண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1955ன்றாங்க. இது கரெக்ட் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1955 தான் வந்திருக்கும். ஓகேங்களா. மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டம் மற்றும் மெட்ராஸ் சாகுபடி பயிர்கள் பாதுகாப்பு சட்டம். ஸோ ரெண்டுமே 1955 கரெக்ட் தான். ஆஸ் பர் த லேண்ட் சீலிங் லெஜிஸ்லேஷன், சீலிங் லிமிட் ஆஃப் ஃபிக்ஸ்டு ரெஸ்ட்ரிக்டிங் அ ஃபேமிலி ஆஃப் 5 ஃப்ரம் ஹோல்டிங் மோர் தேன் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ்ன்றாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு. ஓகேங்களா. 25 வந்து வரணும். ஓகேங்களா. 30 வந்து கிடையாது, 25 தான் வரணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது வந்து தப்பு இதில். ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ ரெண்டாவது எலிமினேட் பண்ணலே ஆன்சர் வந்து நம்மளுக்கு பீன் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. சரி, ரைட்டு. த லீகல் மெஷர்ஸ் வேர் டேக்கன் டு ப்ரோஹிபிட் த எவிக்ஷன் ஆஃப் டெனன்ட்ஸ் லேபரர்ஸ் த்ரூ அன்ஃபேர் மீன்ஸ். இதெல்லாம் கரெக்ட் தாங்க. இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். When Kamarajar first took office as CM in 1954, a committee was formed under whose chairmanship to improve the எஜுகேஷன் செக்டார் அண்ட் எக்ஸாம் த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆன பிறகு ஃபஸ்ட்டு போட்ட கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் போட்டிருப்பார், அழகா பச்சட்டியார். ஓகேங்களா. எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. 1954 வந்து போட்டிருப்பாரு. அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாப்பா காலேஜ் கூட இப்போ கூட இருக்குது. ஓகேங்களா, காரைக்குடியில். சரி, ஓகே. 22, மேட்ச் த ஃபாலோவிங் இண்டஸ்ட்ரீஸ் வித் ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, ஐசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1955. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுதான். ஓகேங்களா. காமராஜரோட ஆட்சி காலத்தில் ஃபஸ்ட்டு பெரிய இன்ஸ்டியூஷன் இதுதான். ஓகேங்களா, ஐசிஎஃப். ரெண்டாவது வந்து என்எல்சி. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ 1960. ஸோ இது கேன்சரை பார்த்தீங்கன்னா 3 to 1. ஓகேங்களா. 3 to 1 தான் வரணும். சரி, ரைட். 23, த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 கிரியேட்டட் த ஒரிஜின் ஆஃப் ஃபெடரலிசம் இன் இந்தியான்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸில் ஒருத்தர் இருப்பார், பாம்பேயில் ஒருத்தர் இருப்பார், கேல்கட்டாவில் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேல்கட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டாக வச்சுட்டு ரீஜனல் பவர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கவர்னரையும் பாம்பே கவர்னரையும் வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரலிசம் தானே. ஸோ சென்டரில் ஒருத்தர் வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆட்கள்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கூட்டாட்சி பண்ணுறது, ஃபெடரலிசம் வந்து பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. அது முன்னாடி தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா. சரி, ரைட். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ப்ரொவைடட் ஆட்டானமி டு ப்ரொவின்சஸ்ன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா. 1935 தான் அது வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, ப்ரொவின்ஷியல் ஆட்டானமி. ஓகே, த நேரு கமிட்டி 1928 எம்பசைஸ்டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியான்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா. அவர் வந்து ஃபெடரலிசம் தான் பார்த்தீங்கன்னா கோரியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் ஆன்சர். ஓகேங்களா. அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 24, செலக்ட் த ஆட் ஒன் அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ராஜ்யசபா. ஓகே, சீட்ஸ் இன் ராஜ்யசபா ஆர் அலோகேட்டட் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றாங்க. கரெக்டு தான். ஓகேங்களா. அண்டர் ஆர்டிகல் 249 ராஜ்யசபா கேன் ட்ரான்ஸ்ஃபர் அ சப்ஜெக்ட் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு யூனியன் லிஸ்ட். இதுவும் கரெக்டு தான். த பவர் டு கிரியேட் ஆல் இண்டியா சர்வீசஸ் இஸ் ப்ரொவைடட் அண்டர் ஆர்டிகல் 312. இதுவும் கரெக்டு தான். லைக் த யூஎஸ்ஏ ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஆர் கிவன் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் இந்த அப்பர் ஹவுஸ்ன்றாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா. யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டேட்ஸ் இருக்குங்களா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 100 சீட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷனாக கிடையாது. யூபி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா. ஸோ அது வந்து பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 25, ஆர்டிகல் 352. இதில் வந்து எது ஆக்சுவலாக கரெக்ட் பேர் வந்து கேட்டிருக்காங்களா. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி கரெக்ட் தான். 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, 368 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். எல்லாமே கரெக்டு. 26, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் கால்டு ரிஜிட் கான்ஸ்டியூஷன்றாங்க. இது தப்பு. ஓகேங்களா. நம்மளது ரிஜிட்லாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் அந்த ஸ்டேட்டோட பார்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது, அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து பிரிக்கிறது, சேர்க்கறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறது. ஓகேங்களா. இல்லைனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே ரிஜிட்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே தப்பு தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. ஏ வந்து தப்பு.
ரீசன் வந்து தப்புனாலும் ரீசன் கரெக்டாக தான் இருக்கணும் இந்த இதில். சரி ஓகே. அமெண்ட்மெண்ட்ஸ் cannot be made through ordinary law making. A special procedure under Article 368 is requiredன்றாங்க. ஸோ சாதாரண சட்டம் இயற்றும் முறை மூலமாக அரசமைப்பில் மாற்றங்களை ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனல் அந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்களா அமெண்ட்மெண்ட். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. ஸோ இது கரெக்ட் தான் ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 368 மூலமாக ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் பண்ண முடியும். சரி ஓகே. 27 இது குரானஜிக்கல் ஆர்டர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜமன்னர் கமிஷன் இது வந்து 1969, சக்காரியா பார்த்திங்கன்னா 1983, வெங்கடாச்சலயா வந்து பார்த்திங்கன்னா 2000, புஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2005 ஓகேங்களா. ஸோ அப்படியே வரிசையாக வருதுங்களா. 1 2 3 4 தான் இதுக்கு தான் ஆன்சர் இருக்குங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஓகே. 28 ஸோ டிஃபென்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட்டு. ஸோ 3. அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு. ஸோ 3 1. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. எஜுகேஷன்லாம் பார்த்திங்கன்னா கன்கரண்ட். 29 செலக்ட் த பர்சன் ரிலேட்டட் டு த ஸ்டேட்மெண்ட் who described Indian federalism as cooperative federalism. ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி சொன்னது யாருன்னா கிரான்வெல் ஆஸ்டின் தான் ஓகேங்களா. சரி ரைட். 30 த பிரசிடென்ட் எஸ்டாப்ளிஷ் த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அண்டர் ஆர்டிகல் 263 கரெக்ட் தான் ஓகேங்களா. அந்த பேசிஸ்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க ஓகேங்களா. கரெக்டு தான். ஸோ 2 ஜோனல் கவுன்சில்ஸ் ஆர் கிரியேட்டட் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்றாங்க. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சட்டம் போட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க அது ஓகேங்களா. ஸோ அந்த ஜோனல் கவுன்சில்ஸ் ஆக்ட் அது ஒரு தனி ஆக்டே ஒன்று இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஆக்ட் மூலிமா தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 இது மூலிமா தான் கொண்டே வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து சட்டப்பூர்வ ஆணையம் அது ஓகேங்களா. அரசியலமைப்பு படி அது வந்து கிடையாது. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. 31 அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் பட் இன் டைம்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆர் எமர்ஜென்சிஸ் இட் டேக்ஸ் அ யூனிட்டரி கேரக்டர். ஸோ இது சொன்னது யாருன்னா அம்பேத்கர் ஓகேங்களா. நமது அரசமைப்பு ஒரு கூட்டாட்சி தன்மையுடையது, ஆனால் தேசிய நலன் அல்லது அவசர காலங்களில் அது ஒற்றையாட்சி தன்மையை பெறும். ஸோ இது சொன்னது யாருன்னா அம்பேத்கர். 32 ஆர்டிகல் 280 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் கரெக்ட் தான். ஓகே. 275 பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் யூனியன் டு த ஸ்டேட்ஸ் இதுவும் கரெக்ட் தான். 265 வந்து பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ் ஷால் பி லெவிட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 33 குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 15th வந்து என்கே சிங்கு, 14th வந்து வைவி ரெட்டி, 13th வந்து விஜய் கேல்கர். ஸோ இது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா. சாரி அந்த நம்பர் வைஸே பண்ணிடலாங்க. 3 to 1 இதுக்கு ஓகேங்களா. 3 to 1 தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 34 செலக்ட் த ஆட் ஒன் அவுட் சக்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே. த சீஃப் மினிஸ்டர் ஷுட் பி கன்சல்டட் வைட் அப்பாயிண்டிங் த கவர்னர். இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஎம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டணும், அவர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்து பெறணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஆர்டிகல் 356 ஷுட் பி யூஸ்டு வெரி ஸ்பேரிங்லி. ஸோ இது வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. லாஸ்ட் சார்ட் ஆஃப் ரெசார்ட்டை தான் யூஸ் பண்ணணுன்னு இருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான் இந்த பிரசிடென்ட் ரூலு. ஆல் இண்டியா சர்வீசஸ் ஷுட் பி அபாலிஷ்டுன்றாங்க பார்த்தீங்களா. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மும்மொழி கொடியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு பேசியிருப்பார் அவர் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. ஸோ டி வந்து கரெக்டு தான். இவரோட ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1990 வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. சரி ரைட். 35 எஜுகேஷன் வாஸ் மூவ் டு கன்கரண்ட் லிஸ்ட் த்ரூ 42nd அமெண்ட்மெண்ட். இது வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா. கரண்ட்லி தேர் வேர் 52 சப்ஜெக்ட்ஸ் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுன்றாங்க. இது கரெக்ட் தான். ஆரம்பம் வந்து 47 இருக்கும், ஒரு 5 ஆட் பண்ணிருப்பாங்களா 42nd அமெண்ட்மெண்ட்டில். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா 52 ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 36 காவிரி ட்ரிபுனல் வந்து 1990 வந்து செட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏப்ரல் மாதம் வந்து வந்திருக்கும், ஏப்ரல் 1969 ஓகேங்களா. அதே நர்மதா வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1969. வன்சதாரா இது வந்து பார்த்திங்கன்னா 2010 ஓகேங்களா. இந்த வன்சதாரான்றது வந்து அந்த ஆந்திரா ஒடிஷா அங்கே வந்து பாயிர நதி இது ஓகேங்களா. சரி ரைட். ஸோ கடைசியாக போடப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி இது ஓகேங்களா. 2018 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 3 4 1 ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 37 இந்தியா இஸ் கால்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றாங்க. கரெக்டு தான் ஓகேங்களா. காரணம் பார்த்தீங்கன்னா த இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் அ ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் த ஸ்டேட்ஸ்ன்றாங்க. இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 38 த பைகேமரல் சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் பேஸ்டு வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் சிஸ்டம்ன்றாங்க. இது கரெக்டு தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட அந்த லோக்சபா ராஜ்சபா வந்து இருக்குதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மாடல் தான், பிரிட்டிஷ் அமெரிக்கன் மாடல் தான். இப்போ பிரிட்டிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸு, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னு இருக்கும். அது யூஎஸில் பார்த்தீங்கன்னா செனேட்டு, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்சபா ஓகேங்களா.
ஸோ கரெக்ட் தான், பிரிட்டிஷ் அமெரிக்கன் சிஸ்டமு. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பிரசிடென்ட் டு என்ஷூர் தட் த பார்லிமெண்ட் மீட்ஸ் அட்லீஸ்ட் 2 செஷன்ஸ் a yearன்றாங்க. இது வந்து கரெக்டு தான், ஓகேங்களா. இதுவும் கரெக்டு தான். த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் எவ்ரி இயர் பிகின்ஸ் வித் த ஸ்பெஷல் அட்ரஸ் ஆஃப் த பிரசிடென்ட்றாங்க. இதுவும் கரெக்டு தான். ஸோ அதுக்கு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எல்லாமே கரெக்ட், ஓகேங்களா. சரி, ரைட். ஆக்சுவலாக இருங்க ஒரே நிமிஷங்க. இட்ஸ் த டியூட்டி ஆஃப் த பிரசிடென்ட் டு என்ஷூர் த பார்லிமெண்ட் மீட்ஸ் அட்லீஸ்ட் 2 செஷன்ஸ் a yearன்றாங்க. ஆக்சுவலாக இது 2 செஷன்ஸ் வரக்கூடாது, சாரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 85 வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா 6 மாதத்தில் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து மீட் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு 6 மாதம்னு அப்போது 2 வாட்டி மீட் பண்ணணும், ஓகேங்களா. ஆனால் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து 2 செஷன்ஸ்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக கரெக்டுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்து அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டியாலும் மீட் பண்ணலாம், ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெலாம் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 செஷன்ஸ் தான் மீட் பண்ணுன்ற அந்த கணக்கெலாம் கிடையாது. நம்ம வந்து 3 செஷன்ஸ் 4 செஷன் எத்தனை செஷனும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம். நம்ம இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் செஷன், இந்த பட்ஜெட் செஷனு, மான்சூன் செஷனு, அப்புறம் இந்த வின்டர் செஷன், இந்த மாதிரி 3 செஷன் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறோம் அதெல்லாம், ஓகேங்களா. ஆக்சுவலாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் 2 செஷன்ஸ்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து தப்புங்க ஆக்சுவலாக, சாரி, ஓகேங்களா. செகண்ட் வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், ஓகேங்களா. 1 and 3 தான் கரெக்ட். 39 பட்ஜெட் செஷன், இது February to May கரெக்ட் தான். மான்சூன் வந்து July to August, வின்டர் பார்த்தீங்கன்னா November to December, சம்மர் செஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. சம்மர் செஷன் ஒன்று கிடையவே கிடையாது, ஓகேங்களா. 40வது த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ப்ரிசைட்ஸ் ஓவர் த ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஸ்பீக்கர் கரெக்ட் தான், ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிசைட் பண்ணுவார். ஸோ எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா, 1 வந்து கரெக்ட் தான். ஓகே, இஸ் த அத்தாரிட்டி டு டிசைட் வெதர் அ பில் இஸ் அ மணி பில் ஆர் நாட். இதுவும் கரெக்ட் தான். த ஸ்பீக்கர் கேன் கேஸ்ட் இஸ் vote in the first instance in the houseன்றாங்க. இதுதான் தப்பு, ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவர் வந்து கேஸ்டிங் ஓட்டு தான் பண்ண முடியும். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டை ஆனால் மட்டும்தான் அவர் வந்து ஓட்டே பண்ண முடியும், ஓகேங்களா. ஒரு பில் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, ஓகேங்களா. ஸோ 3 வந்து தப்புங்க. ஸோ 3 எலிமினேட் பண்ணால் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 41 ராஜ்யசபா cannot be dissolved, it is a permanent house. கரெக்ட் தான். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா டேரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள்ன்றாங்க. இது தப்பு, ஓகேங்களா. இன்டெரக்ட் எலெக்ஷன் தான் உங்களுக்குலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 42 108th அமெண்ட்மெண்ட் பில். இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரிசர்வேஷன், அந்த 1/3, ஓகேங்களா. நாரி சக்தி வந்தன அதிநியம். ஸோ கரெக்ட் தான். 120 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் பார்லிமெண்ட். கரெக்ட் தான். 214 வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். இது கரெக்ட் தான். 312 வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ எல்லாமே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 43 விச் ஆர் த கரெக்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் அ ராஜ்யசபா மெம்பர். ஓகே, மஸ்ட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து கரெக்ட் தான், ஓகேங்களா. ஷுட் நாட் பி லெஸ் தென் 35 இயர்ஸ்ன்றாங்களா. இதுதான் தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 30 இயர்ஸ் இருந்தால் போதும், ஓகேங்களா. லோக்சபா எம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25, ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து தப்பு இதில், ஓகேங்களா. ஸோ 2 வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. 1 வந்து கரெக்ட், ஓகேவா. சரி, ரைட். According to the Representation of People Amendment Act 2003, there is no requirement to be a resident of state from which they are electedன்றாங்க. இது கரெக்ட் தான், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், ஓகேங்களா. அவர் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்காரோ, அந்த எந்த தொகுதியில் இருக்காரோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிற்கணுன்ற அந்த அவசியம்லாம் கிடையாது, ஓகேங்களா. அதெல்லாம் எடுத்துனாங்க இப்போலாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து இங்கே வயநாடுலேருந்து நிற்பார், அப்புறம் நார்த்லேருந்து ஒரு இடத்துல நிற்பார். இவரும் மோடி அப்படி தான், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து எங்கே ஓட்டு போடுறாங்களோ அங்கே தான் நிற்கணுன்ற அந்த அவசியம் வந்து கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஓகேவா. 44 chronologically order the stages of ordinary bill becoming a law. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங் தான், ஓகேங்களா. ஃபஸ்ட் ரீடிங் வந்து ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீடிங். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் ரீடிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பில்லோட அந்த டைட்டில், அதோட ஆப்ஜெக்டிவ்லாம் என்னது அதெல்லாம் வந்து சொல்கிறது தான், ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து எந்த டிஸ்கஷன் எதுவும் நடக்காது, ஓகேங்களா. வெறுமனே சொல்லுவாங்க, ஓகேங்களா. இரண்டாவது ரீடிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கமிட்டிக்கு போவோம். ஜென்ரலாக டிஸ்கஷன்லாம் பண்ணுறது இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான், ஓகேங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்டேஜ். இதில் தான் பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டு, அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் பை கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. தேவையான ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன்ஸ் கூட கேட்டுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் மூணாவது. நாலாவது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்டேஜ், ஓகேங்களா. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பை கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிருப்பாங்களே. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, நல்லா விவாதம்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்டேஜில் வந்து நடக்கும்.
நாலாவது தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரீடிங் ஓகேங்களா. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அமெண்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறது அவ்வளோதான் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பாசிங் தான், இதுதான் ஃபைனல் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-2-1-5-4 3-2-1-5-4 அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா. சரி 45 டோட்டல் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஓகே, டோட்டல் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து 250. இதுலேயே ஓரளவு கண்டுபிடிச்சிடலாமா? 3ங்களா. டோட்டல் லோக்சபா மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 545. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஓகே 46 சூஸ் த பர்சன் அசோசியேட்டட் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, த ஸ்பீக்கர் ரெப்ரசன்ட்ஸ் த ஹவுஸ், ஷீ ரெப்ரசன்ட்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் த ஹவுஸ், த ஃப்ரீடம் ஆஃப் த ஹவுஸ், ஹூ செட் திஸ். ஸோ யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. சபாநாயகர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். ஸோ சொன்னது யாருன்னு கேட்குறாங்க, ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா. அவர் தான் சொல்லியிருப்பார். 47 which of the following is not a special power of the ராஜ்யசபா. ஓகே, எம்பவரிங் த பார்லிமெண்ட் டு கிரியேட் ஆல் இண்டியா சர்வீசஸ், இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் பவர் தான் ஓகேங்களா. ஆர்டிகல் 312 வந்து யூஸ் பண்ணி ஓகேங்களா. எம்பவரிங் த பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் அந்த ஸ்டேட் லிஸ்ட். ஸோ இது வந்து கரெக்ட் தான். இன்ட்ரோடியூசிங் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இது வந்து லோக்சபாவோட பவர் இது ஓகேங்களா. ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் லோக்சபா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அது மட்டும்தான் தப்பு. 48 செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பவர்ஸ் ஆஃப் லோக்சபா. மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இந்த லோக்சபா, கரெக்ட் தான் ஓகேங்களா. ராஜ்யசபா கேனாட் ரிஜெக்ட் அ மணி பில், இட் கேன் ஒன்லி டிலே இட் ஃபார் 14 days, இதுவும் கரெக்ட் தான். மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி அண்ட் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா, இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 49 மான்டாக்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபை டிசீஸ். எந்த டிசீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த மான்டாக்ஸ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. டிபி ஐடென்டிஃபை பண்ணுறது ஓகேங்களா. டிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மான்டாக்ஸ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. அதே மலேரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிடின்னு ஒன்று இருக்கும், ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மலேரியா வந்து டெக்ட் பண்ணுறது ஓகேங்களா, டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு. 50 த காசிட்டிவ் ஆர்கனைசேஷன் ஆஃப் வூப்பிங் காஃப் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டெல்லா பெர்டூசிஸ் ஓகேங்களா. போர்டெல்லா இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. காலா அசார் இஸ் காஸ்டு பை. ஸோ எது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த காலா அசார் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா, லைஷ்மானியா டொனோவானி ஓகேங்களா. 52 among the following animals whose saliva contains the biochemical substance used for the preparation of pharmaceutical drugs that can treat hypertension. ஸோ எந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹைப்பர் டென்ஷனை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு எந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இருடினேரியா கிரானுலோசா ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அது வந்து இந்திய அட்டைன்னு சொல்லுவாங்க அது ஓகேங்களா. அதில் இருக்க அந்த சலைவா ஓகேங்களா, இந்திய அட்டையோட அந்த சலைவாவை தான் பார்த்தீங்கன்னா இருடினேரியா கிரானுலோசான்னு சொல்கிறது ஓகேங்களா. சரி ரைட். 53 த காம்பவுண்ட் யூஸ் டு கிளீன் அயன் டெபாசிட்ஸ் ஆன் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட், இது போன கொஸ்டின்லேயே இருந்திருக்கும். 54 இன் ஆசிட் மீடியம் ஃபினாப்தலின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்ல வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. பேஸில் தான் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸோ கலர்லெஸ், ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இதுக்கு. bromethymol blue is used as an acid base indicator. The color of bromethymol blue in acidic medium மீடியமில் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் டி இது சி தான் ஆன்சரு. அதே வந்து நியூட்ரல் மீடியமில் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அதே பேஸில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ஓகேங்களா. ஓகே 56 when two solid ball surfaces in contact move relatively to each other opposes their relative motion. அது வந்து என்னன்னு கேட்குறாங்க, ஃப்ரிக்ஷன் தான் இதுக்கலாம். இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அந்த சாலிட் பால்ஸ்னு அது வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் ஓகேங்களா, அது வந்து ரோல் ஆகுது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகும்ல, அது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதே ஏதாச்சும் ஒரு சர்ஃபேஸஸ் வந்து தள்ளுறது பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி ஓகே. 57 which of the following observations are inertial. ஓகே, கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த நிலைமம்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் வந்து போகணும் ஓகேங்களா, யூனிஃபார்ம் வெலாசிட்டிலேருந்து போகணும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அப்படி இருக்கும்போது அதோட ஆக்ஸலரேஷன் என்ன இருக்கும், 0ல் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இனர்ஷியல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, நிலைமம்னு. கார் இஸ் மூவிங் a driver in a car moving it with constant velocity. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் வந்து 0ல் தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா. a passenger in a train which is slow down at a stop, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கோட ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் ஓகேங்களா.
ஸோ 58வது the microorganism that causes the common cold in humans is called. ஸோ காமன் கோல்டு இது வந்து எது மூலிமா காஸ் ஆகுது? இதெல்லாம் ஈஸி தானே, பிளாஸ்மோடியம். ஓகேங்களா, சாரி இருங்க, காமன் கோல்டு வந்து பிளாஸ்மோடியம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ்க்கு, இன்ஃப்ளூயன்ஸா பார்த்திங்கன்னா ஃப்ளூக்கு, விப்ரியோ காலரி வந்து பார்த்திங்கன்னா காலரா, அப்புறம் இதுங்க சாரி அஃப்தோ வைரஸ். ஓகேங்களா, அஃப்தோ வைரஸ் அதுதான் பார்த்திங்கன்னா காமன் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணோம். ஓகேங்களா, சரி ரைட். 59 according to section 96 of the Government of India Act 1919, the Public Service Commission was established in India for the first time on October 1, 1926. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, இந்த மான்டெக் எம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அது பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்ட் தான். சார் ராஸ் பேக்கர் வாஸ் அப்பாயின்டட் as the first chairman. இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் சி. மேட்ச் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 315. ஸோ 315 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ தேர்ட் இருக்கிறது ஏபிடியில் வந்து இருக்குங்களா. ஸோ 317 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிமூவல் பற்றி சொல்கிறது, ரிமூவல் சஸ்பென்ஷன். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4 வரணும். ஸோ 34 இருக்கிறது 2 இதில் இருக்குது, ஏடியில் வந்து இருக்குது. ஸோ 320 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்கிறது. ஓகேங்களா, 341. ஸோ 341 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர். 61 which of the following statements is are correct regarding the tenure of the chairman and members of the State Public Service Commission? Okay, the old officer term of 6 years or until they attain the age of 62 years, whichever is earlier. இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, டிஎன்பிசி சேர்மனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இருக்கலாம், இல்லை 62 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, அதே யூபிசி சேர்மன் பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 62 the president can remove the chairman or members of State Public Service Commission on the grounds of misbehavior only after the enquiry by the Supreme Courtன்றாங்க. இது கரெக்ட் தான். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து உண்மையிலே தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. ஓகேங்களா, அது விசாரித்து முடிச்சு அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்த பிறகு தான் அவங்க வந்து ரிமூவ் பண்ண முடியும் பிரசிடென்ட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து கரெக்ட் தான், அசர்ஷன் வந்து கரெக்ட் தான். காரணம் பார்த்தீங்கன்னா there is no provision in the constitution for the state governor to suspend the concerned member during the period of such Supreme Court enquiry. ஆக்சுவலாக இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, தனிப்பட்ட முறையில் ரெண்டுமே கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆனால் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆனால் கவர்னர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாருல, அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்கொயரி வந்து நடக்கும்போது கூட அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 63 which of the following matters do not fall under the advisory purview of the State Public Service Commission? Okay, on the matter in which reservation of appointments. ஆக்சுவலாக ரிசர்வேஷன் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தலையிடவே முடியாது எந்த ஒரு விஷயத்துலையும். ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ போஸ்ட் மேபி மேட் இன் ஃபேவர் ஆஃப் த பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்களேன், on the manner in which the claims of scheduled caste and scheduled tribes may be taken into consideration in making appointments to services and post. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கேட்குறது, அவங்களோட உரிமைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்பாயின்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறது. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் தொடர்பானது தானே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனும் வைக்க முடியாது. ஓகேங்களா, அவங்ககிட்ட அட்வைசஸ்லாம் கேட்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா, சரி ரைட்.